இன்றைய பொன்னான காலை பொழுது நமது முப்பாட்டம் திருவள்ளுவனுடைய ஆசீர்வாதத்தில் அனைவருக்கும் மிக சிறப்பாக அமைய வேண்டும். திருவண்ணாமலையில் தென்பண்ணை ஆற்றில் கட்டப்பட்ட மேம்பாலம் 3 மாதத்தில் இடிந்து விழுந்தது. பார்க்குறவங்களுக்கு அது சாதாரணமாக இருந்தாலும் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், அந்த பாலத்தின் மீது வண்டிகள் போய் மக்கள் போய் விழுந்திருந்தா அந்த உசுறு திருப்பி இந்த அரசாங்கத்தாலேயும் இந்த அதிகாரத்தாலேயும் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. பசிக்கு திருடனவனை பிடிச்சி அடின்னு அடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிற இந்த கூட்டம் தன்னுடைய கூட பிறந்த பிறப்பு தன்னை ஏமாற்றிட்டான்றதுக்காக உறவையே அத்து சாவுக்கு வாவுக்கு எதுக்குமே போகாத இந்த கூட்டங்கள் 16 கோடியில் கட்டப்பட்ட அந்த பாலம் 3 மாதத்தில் இடிஞ்சு விழுந்திருக்கு. அதை பற்றி ஒரு விமர்சனம் இல்லை, ஒரு எதிர்ப்பு இல்லை, ஒரு வழக்கு கிடையாது. ஆனாலும் அவர் மந்திரி ஐயா பொதுப்பணித்துறை அவர்கள் மந்திரி தான். இந்த கட்சிக்காரனை கேட்டாக்கா ஏன் ஆட்சியில் கட்டலைன்றான். அந்த கட்சிக்காரன், அதாவது அதிமுக கட்சிக்காரங்களை கேட்டாக்கா ஏன் ஆட்சியில் கட்டலைன்றாங்க. திமுக கட்சிக்காரங்களை கேட்டாக்கா ஏன் ஆட்சியில் கட்டலை, நாங்கள் போய் திறந்து தான் வச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் பாதிக்கப்பட்டவங்க யார்? 16 கோடி யாருது? மக்களுக்கு தானே. இப்போ மக்களுடைய பணம் எப்படி வேணாலும் அழியலாம். இதை கேட்குறதுக்கு யாருமே இங்கே இல்லை. தயவு செஞ்சு சொல்கிறேன், 2026 நடக்கக்கூடியது 75 ஆண்டு காலமாக நடக்குது பார்த்தீங்களா. பிரியாணிக்கும் சாராயத்திற்கும் 300 ரூபா பணத்துக்கும் நடந்துகிட்ருக்கு பார்த்தீங்களா 75 ஆண்டு காலமாக தேர்தல். அதுபோல் கிடையாது. 2026 நடக்கக்கூடிய தேர்தல் நாளைய தலைமுறையினுடைய யுத்தம், போர், இன்னொரு சுதந்திரத்துக்கான போராட்டம். படித்தவங்களும் சரி, இளைஞர்களும் சரி, தயவு செஞ்சு கொஞ்சம் சிந்திங்க, ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க. மாற்றம் இல்லைன்னா இங்கே எதுவுமே இருக்காது. இல்லைன்னா நம்ம பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை நாமளே கொண்டு போய் அடமானம் வைக்கிற மாதிரி ஆகிடும். கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அதாவது அந்த பாலம் மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாதப்போ இடிஞ்சதுனால தான் இப்போது மக்கள் பயன்படுத்த போது இடிஞ்சிருந்தால் அதனுடைய நிலைமை என்ன? கொஞ்சம் சிந்திக்கணும். ஒரு தீப்பெட்டி வாங்கினோம்னா தயவு செஞ்சு எல்லா பொருளையும் தமிழ்னு சொல்கிறானுங்க. ஆனால் எந்த பொருளையுமே தமிழில் அந்த வரி பணத்தை அச்சிடுறது கிடையாது. ஆங்கிலத்தில் தான் அச்சிட்ருக்கோம். ஒரு தீப்பெட்டி 2 ரூபா தீப்பெட்டிக்கு 50 பைசா வரி கட்டுறோம். என்னென்ன வரி? கல்வி வரி, மருத்துவ வரி, குடிநீர் வரி. அதே தீப்பெட்டி இங்கே தயாரிச்சிட்டாக்கா ஒரு வரி, பக்கத்து மாநிலத்தை தயாரித்தா மாநில வரி. இந்த மாதிரி வரிகளை கட்டி அதாவது அந்த தீப்பெட்டியை தயாரிக்கிற நிறுவனம், லாபம் சம்பாதிக்கிற நிறுவனம் பார்த்திங்கனாக்கா வரி கட்டலை. அந்த தீப்பெட்டியை விற்கக்கூடிய வியாபாரி வரி கட்டலை. அதை வாங்கக்கூடிய நாம தான் வரி கட்டுறோம். 2 ரூபா தீப்பெட்டிக்கு 50 பைசா வரி கட்டுறோம். அப்போ ₹1,00,000 பொருள் வாங்கினா எவ்வளோ வரி கட்டுறோம்? இதுதான் இந்த நாட்டோட நிலைமை. அதனால் தயவு செஞ்சு ஒவ்வொரு இளைஞரும் வாக்காளரும் கொஞ்சம் மாற்றத்தை உருவாக்குங்க. நீங்கள் போட போகிற 2026 போட போகிற வாக்கு சாதாரணமான வாக்கு கிடையாது. நாளைய தலைமுறையினுடைய வாழ்வாதாரம், இன்னொரு சுதந்திரம். தயவு செஞ்சு எல்லோரும் மாறுங்க, மாற்றத்தை நோக்கி போங்க. நம்ம முன்னோர்களே பரவாயில்லைங்க, மாறியிருக்காங்க. அதனால் நாம் ஏன் இன்னும் மாறாமல் இருக்கோம்? கையில் செல்ஃபோன் வச்சுக்கின்னு எவ்வளோ சித்தாந்தம் வேதாந்தம் பேசுகிறோம். ஆனால் யாரோ ஒருத்தனுக்காண்டி இன்னமும் ஓட்டை போட்டுங்கிறோம். 300 ரூபாய்க்கும் சாராயத்துக்கும் 300 ரூபா பணத்துக்கும். இது மாறலைன்னு வச்சுக்கிங்களேன். 2026 மாறலைன்னா இந்த யுத்தத்தில் மக்கள் ஜெயிக்கலைன்னா நாளைய தலைமுறையுடைய வாழ்வாதாரத்தை நம்ம மறந்துட வேண்டியது தான். வாய்ப்புக்கு நன்றி. ரத்த தானம் செய்தால் பல உயிர்களை காப்பாற்றலாம். உடல் தானம் செய்தால் இருந்தும் இந்த பூமியில் வாழலாம். தாய், தந்தை, தாய்மை நம் கடவுள், திருக்குறள் நம் புனித நூல்.